இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமே. என்ன அப்படின்னா, மகனும் பையனும் 4 வயசு பையன் 2 பேரும் காரை துடைக்கலாம், அப்பாவோட காருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பையன் இந்த சைடில், அப்பா அந்த சைட்லன்னு சொல்லி துடைக்கிறாங்க. பையன் சுட்டி தானே, என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி. அப்போ என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்க கல் எடுத்து அதில் வந்து கிளின்னு கிழிச்சிட்றான். ஓகேவா, டக்குன்னு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்க்குறாப்படி. பார்த்துட்டு வந்து டங்கு டங்கு டங்குன்னு கையில் கிடச்சதை வச்சு அடிச்சிட்டாங்க அது கையவே. கடைசியாக என்னென்னு பார்த்தா அது ஸ்பேனர். அவன் வந்து வழியில் அவ்வளோ துடிக்கிறான். அப்புறமா பார்த்தா முடியாமல் சரி கண்ணீரோட அப்பா வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அடித்த அடியில் எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு, அதனால் அந்த விரலை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விரலை எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த 4 வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட திரும்ப கேட்குறான், அழுதுகிட்டு கேட்குறான், அப்பா என்னோடய விரல் வளர்ந்துருமா அப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் சரி என்ன இருக்குது நம்ம பையன், அப்படியே அவர் மனசு உடஞ்சி போயிடுறாரு. மனசு உடஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலையில் கை வச்சுட்டு வண்டிக்கு முன்னாடி இருக்கும்போது தான் சரி என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு எதாச்சியாக பார்க்குறாரு. அங்கே கிறுக்கி இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, ஐ லவ் யூ டேடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். ஸோ இந்த காலத்தில் இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பொருள்களை தான் வந்து நேசிக்கிறோமே தவிர மனிதர்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ மனிதர்களை நேசிப்போம், பொருள்களை உபயோகிப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.